உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எல்லாம் சொல்லப்படுகின்றன. நான் பல கூட்டங்களில் பதிவு செய்கிறேன். அந்த மண்ணில் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு 50,000 தமிழர்களுடைய 50,000 ஏக்கர் நிலம் சிங்கள குடியேற்றத்துக்காக பறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போய் வருகிற தூதர்கள் இந்த மண்ணிலிருந்து எவரும் அதை சொல்வது கிடையாது. இங்கிருந்து நாங்கள் இதுவரை ஒரு 500 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். 500 வீடுகள் 50,000 தமிழருடைய மண் பறிக்கப்பட்டது எவரும் சொல்வதாக தெரியவில்லை. அதை நாங்கள் வீடாக கேட்டோம். நாங்கள் கேட்டது நாடு. அந்த மண்ணில் எதையெல்லாம் சொல்லுகிறீர்கள்? நான் வழக்கத்தை சொல்லுவது உங்கள் கூட்டங்கள். இதுவரை 2,00,000 தமிழர்களுடைய வீடுகள் சிங்களவனின் குண்டு வீச்சில் இடிந்து கிடக்கின்றன. ஒரு வீட்டில் சொந்தக்காரனாவது பிரபாகரனிடம் போய் உன்னுடைய குண்டு வீச்சில் என்னுடைய வீடு அடைகிறது போரை நிறுத்து தம்பி என்று எந்த காலத்தில் சொன்னது கிடையாது. வீட்டை பற்றி நாங்கள் கவலைப்பட்டது கிடையாது. வீடுகள் கட்டித் தருவதாக சொல்கிறேன். எங்களுக்கு உணவு அங்கு தூங்கப்படுகிறார்கள், உணவு வழங்க வேண்டும் என்கிறார்கள். பதிந்து கிடக்கிறார்கள். நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் உணவு என்ற கோரிக்கை அல்ல, உரிமை என்ற கோரிக்கை. உணவுதான் எங்கள் கோரிக்கை என்றால் திலீபன் உண்ணாமலே இருந்து செத்திருக்க மாட்டார். உணவு என்ற கோரிக்கை அல்ல. இன்னும் ஒன்றை சொல்கிறேன். இந்தியாவிலிருந்து படகு மூலம் ஒரு கட்டத்தில் மில்ல கரும்புரியாக்கிய கட்டத்தில் அந்த மக்களுக்கு உணவில்லை தவிக்கிறார்கள் என்று இங்கிருந்து படகுகளில் உணவு அனுப்பினீர்களே, அவர்கள் தடுத்த பொழுது திரும்பி வந்து விமானத்தில் கொண்டு போய் வானத்தில் உணவுகளை கொட்டினீர்களே என்ற மக்களுக்கு அந்த உணவுகள் கொட்டப்பட்ட பிறகுதானே முள்ளிவாய்க்கால் நடந்தது. நீங்கள் உணவுகளை கொட்டியதால் சிக்கல் தீர்ந்ததா? உணவு தீர்வாகுமா? அதற்கு பிறகுதான் ஒரே நாளில் 40,000 பேர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள். உணவு தீர்வாகுமா? ஆகவே இந்த திரைப்படம் நிறைய பேசுகிறது. ஒரு சிங்களவனின் மனநிலை என்ன என்பதை எடுத்து சொல்லுகிறது. இதுவரை ஐநாடு மன்றம் கேட்டும் அண்மையில் வந்த அமெரிக்க அறிக்கை 2-3 நாட்களுக்கு முன்பு சொல்கிறது, ஜெனீவாவில் வைக்கப்பட்ட தீர்மானத்தை இதுவரை இலங்கை பொருட்படுத்தவில்லை என்று சொல்கிறது. ஒப்புக்கொள்கிறார். எத்தனை தடவைகள் இந்தியாவிலிருந்து போய் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும்? மர்ஜர் ஆஃப் நார்த் அண்ட் ஈஸ்ட் நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்கு அவர்கள் தருகிற மதிப்பு என்ன? உங்களை ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லை. உங்களை ஒதுக்குகிறார்கள், உங்களை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லிவிட்டு போங்கள், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். முந்த நாள் நந்த இளவரர் என்று சொல்லி ஜாதிக இளவே உரிமை என்று சிங்கள இனவரி புத்தகிக்கிற கட்சி தலைவர் சொல்கிறான், யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது தேர்தல் வைக்காதீர்கள், யாழ்ப்பாணத்தில் முழு சிங்களவர்களையும் குடியேற்றிவிட்டு அதற்கு பிறகு தேர்தல் வைக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஒவ்வொரு மொழியும் அந்த மண் அழிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பில் நடுவில் நிற்கிறோம், எரிமலையில் குளிக்கிறோம், புயலில் சிக்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அங்கே தமிழகத்தினுடைய இந்த திரைப்படம் பேசுகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறேன். அது எவ்வளவு சிறப்பாக பேசுகிறது என்பதை தங்கராஜ் அவர்கள், புகழேந்தி அவர்கள் சிறப்பாக சொன்னார். எவ்வளவு உரமாக பேசுகிறது என்பதை அவர் சொன்னார். இப்படியான செய்திகள் இந்த மக்களிடம் போய் சேர வேண்டும், அது ஒரு பெரிய பணி என்பதை ஏவாசன் அவர்கள் சொன்னார். இன்னும் 2 நாளில் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் வருகிறது. அடுத்த நாள் மாவீரர் நாள் வருகிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பரிதியின் உடல் பிரான்சில் 2 வாரங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட பரிதி தமிழீழ விடுதலை புலி கடல் தாண்டி சிங்கள இனவரி கூலிகள் போய் அவனை பாரிஸில் கொலை செய்தார்கள் 10 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன். பரிதி அவனுடைய இறுதி நிகழ்ச்சி என்று நடைபெறுகிறது. இன்று பாரிஸில் ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய மக்கள், தமிழ் மக்கள் புரிந்திருக்கிறார்கள். செய்தி ஊடகங்களில் போய்கொண்டிருப்பதாக ஆஸ்திரேலியாவிலிருந்து என்னுடைய ஒரு தம்பி பொருளாதாரத்தை செய்தி சொன்னார். இந்த வாரம் மாவீரர் வாரம் பல துயரங்களை நம் தலையில் சுமத்துகிறது. பரிதி தன்னுடைய சாவினால் புலிகள் அழிந்து விடவில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார். இந்த வாரத்தில் புலிகளுக்காக முழுமையாக தன்னை தந்த இறைகுருவனார் அவர்கள் வெறும் இலக்கியமாக நிலவையும் பூக்களையும் பாடிக்கொண்டிருக்காமல் அந்த தமிழனுடைய உணர்வுகளை புரிந்தவர்கள் உரிமைக்காக
பாடல்கள் எழுதிய இறைக்குருவனார் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம். இது ஒரு துயரமான வாரம். இந்த துயரமான வாரத்தில் தமிழ்வேந்தன் அவர்களுடைய இந்த சிறப்பான ஒரு சிறு திரை ஓவியம் குறும்படம் வெளியாவதை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஆற்றல் மிக்க தேவருடைய நடிப்பை நான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். நாட்டிலேயே அவருடைய நடிப்பை நான் அறிவேன். உடனே தங்கராஜ் அவர்களுடைய வாயால் அந்த நடிப்பு பாராட்டப்பட்டதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. துயரமான படம், ஆனால் நடிப்பு அவருடைய ஆற்றல் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நம்மிடம் கலைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலைக்கு இன்னும் இந்த திரையுலகத்தின் துணை பெரிய அளவில் தேவைப்படுகிறது. ஒரு திரைப்படம் வலிமை உள்ள ஊடகம். இந்த ஊடகம் தன்னை முழுமையாக தமிழீழ மக்களுக்கு தந்தாக வேண்டும் என்று பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழீழ விடுதலை போரில் தன்னுடைய இலக்கியத்தால் தன்னை முழுமையாக ஒப்படைக்க என்றும் அதே உணர்வோடு குறிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற புலவர் ஐயா புலமைப்பித்தர் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய அறிவார் இறையுலகத்தோடு தொடர்புடையவர். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இப்படி போக்கில் எப்படி வெல்லும் போன்ற அந்த நல்ல பாடல்களை எல்லாம் அவர் தந்தவர். உணர்வான போராட்ட பாடல்கள் நிறைய தந்தவர். அவர்களுடன் விளையாடுவார். நான் இந்த அளவு தமிழ்வேந்தன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி தொடர்ந்து உங்கள் பணி நிலைக்கட்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். அன்றைக்கு தொடக்கத்தில் திரையிடப்பட்ட இடைவெளி குறும்படத்தினை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஆகவே அந்த தோழர்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவாக மீண்டும் ஒருமுறை இனவெளி என்கிற குறும்படம் திரையிடப்படும். இனவெளி என்கிற அந்த குறும்படத்தின் குறுவெட்டு இங்கே இருக்கின்றது. இதற்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. நீங்கள் நன்கொடையாக தந்து பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கின்ற அந்த நன்கொடை மீண்டும் இது போன்ற குறும்படங்கள் எடுக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, புத்தரும் காந்தியும் யுத்த களத்தில் ஒன்றாய் நின்றார்கள். கொத்துகுண்டுகளை போட்டு எம் தமிழர்களை கொன்றார்கள் என்று நம்மை புதைகுழிக்கு அனுப்பிய புத்த தேசத்தையும் நம்மை கல்லறைக்கு அனுப்பிய காந்தி தேசத்தையும் தோலுறுத்தி காட்டிய நம் இனமான பாவலர் ஐயா புலவர் புலமைப்பித்தர் அவர்கள் கருத்துரை வழங்க வருகின்றார். இனவெளி என்கிற நெடிய வரலாற்றை குறும்படமாக தயாரித்து வெளியிட்ட அருமை சோழர்களே, இங்கே பாராட்டுதலையும் வாழ்த்தையும் வழங்கி அமர்ந்திருக்கிற அருமை சோழர் புரட்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களே, அருமை நண்பர் புகழேந்தி தங்கராஜ் ஈழ விடுதலை இயக்கங்களை பற்றியே சிந்திக்கிற படமிருக்கிற புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை தமிழீழ விடுதலை போராளிகளோடு இணைந்து செலவழித்ததன் வாயிலாக பெரிய உதவி சேர்த்துக் கொண்டிருக்கிற என்றும் அழியாமல் தமிழர் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கக்கூடிய அருமை தோழர் நெடுமாறன் அவர்களே, அருமை தம்பி இடவழகன் அவர்களே, உங்கள் அத்தனைகளையும் என்னுடைய தமிழ் நெஞ்சால் வணங்குகிறேன். இந்த படத்தை தயாரித்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாம் இப்போது நமக்கு தேவையான ஒன்று என்று நான் கருதுகிறேன். காரணம், இனவெறியினாலே தான் அடுத்தவருடைய இனவெறியாலே அழிக்கப்பட்டவர்களால் அதனை எதிர்த்து போராடுவதற்கும் நமக்கு இனவெறி தேவை. ஹிட்லருக்கு பின்னாலே ஒரு மாபெரும் இனப்படுகொலை செய்தவன் இந்தியாவின் செல்லப்பிள்ளை ராஜபக்ஷே. சிங்களவர்களுக்கு 2 தேசங்கள் இருக்கிறது, ஒன்று இலங்கை, இன்னொன்று இந்தியா. தமிழர்களுக்கு உலகத்தில் எங்குமே தேசமில்லை, நாடற்றவர்கள் நான். உலகத்திலே 10 கோடி பேருக்கு மேலே வாழ்கிற நமக்கு ஒற்றைச்சால் நிலம் நம்முடையது என்று காட்டுவதற்கு இன்றைக்கு இல்லை. நான் 81ஆம் ஆண்டு புதி தீவுக்கு போயிருந்தேன். அங்கே கரும்பு தோட்டங்களிலே நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி பாடினால் நாட்டை நினைப்பாரோ என்ற நாடில் போய் அதை காண்பதென்றே தன்னை வீட்டை நினைப்பாரோ. அவர் வில்லி 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 நடுப்புறம் கேட்டிருப்பாய் காற்றே, துன்ப கேடுகிறே எங்கள் பெண்கள் அன்னசம் வீட்டும் குறையாகும். அவர் வில்லிகளவும் வசங்கெட்டு போயினர் என்று பாடிய அந்த விதிக்கு நான் போயிருந்தேன். கரும்பு தோட்டங்களிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழர்களை எல்லா இடங்களிலும் ஏறத்தாழ ஒரு 20 நாட்கள் போய் சந்தித்தேன். எல்லா இடங்களிலும் அடிமைகளாக இருக்கிறார்கள். 2ஆம் தர குடிமக்களாக கூட 4ஆம் தர 5ஆம் தர குடிமக்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே எங்கும் நாம் சுதந்திரமுள்ள மனிதர்களாக இல்லை. அப்படி சுதந்திரமுள்ள மனிதர்களாக இல்லாததற்கு காரணம், ஈழ விடுதலைக்கு பெரும் தடையாக இருப்பது இலங்கை என்ற இந்தியாதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவாலே தான் நம்முடைய ஈழ விடுதலை தடைபட்டிருக்கிறது எல்லா காலங்களிலும். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல விரும்பினால், உலகத்திலே அதிகமாக தமிழர்களை அழிக்கிற தேசம் இந்தியா மட்டும்தான். ஏறத்தாழ 10 லட்சம் பேருக்கு மேலே வடிந்து போனவர்கள், வாழ்விழந்து போனவர்கள் என்று இந்தியாவால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி இங்கிருந்து வி.கே. சிங் கொழும்புக்கு அரசுமுறை பயணமாக போனார். எதற்காக போனார் என்று கேட்டால், அவருக்கு ராஜபக்ஷே யுத்த சேனா விருது வழங்குகிறார். தங்கப் பதக்கம் வழங்கி யுத்த சேனா விருது வழங்குகிறார். இந்த யுத்த சேனா விருதுக்கு எதற்காக? 4வது ஈழப் போரின் இறுதி வெற்றிக்கு காரணமானவர் வி.கே. சிங். ராஜபக்ஷே சொல்லுகிறார். அப்படியானால் சரத் பொன்சேகா அல்ல, இலங்கையுடைய தளபதி சரத் பொன்சேகா அல்ல, இந்தியாவுடைய தளபதி வி.கே. சிங் என்று சொன்னபின்னாலே 1 லட்சம் பேர் அழிப்பதற்கு காரணமானவர் இந்தியாவுடைய தளபதி வி.கே. சிங் என்கிற பின்னாலே நான் என்னை இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் மானம் கட்ட வேண்டும். நாம்